நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 73 வயசுலயும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் ஆன் ஸ்கிரீன்லயும் சரி ஆஃப் ஸ்கிரீன்லயும் சரி. கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி இரவு சென்னை 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சை முடிஞ்சு சமீபத்தில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டிற்கும் போயிட்டாரு. இதையடுத்து படப்பிடிப்புல இருந்து சென்னை திரும்பிய லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மருத்துவமனையில் போயிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சந்திச்சுட்டு வெளியில வந்து செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது மருத்துவமனையில் சின்ன சிகிச்சை பண்ண வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 40 நாட்கள் முன்னாடி ரஜினி சார் எங்கள்கிட்ட சொல்லிட்டாரு. அவர் எங்க கிட்ட முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லிட்டதுனால நாங்க அதை பத்தி பயப்படல. அவர் இல்லாத காட்சிகளை படமாக்கிட்டு இருந்தோம். இல்லனா உடனே படக்குழு மொத்தமும் மருத்துவமனை வாசல்ல வந்து நின்றுப்போம். அதனாலதான் சென்னைக்கு வராம படப்பிடிப்பை தொடர்ந்து நாங்க செஞ்சிட்டு இருந்தோம். நாகார்ஜுனா அவர்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமாக்கிட்டு இருந்தோம். ஆனா ரஜினி சாருடைய உடல்நலம் குறித்து யூடியூப்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறத பார்க்கும்போது எங்களுக்கே கொஞ்சம் லைட்டா பதட்டம் ஆயிடுச்சு. ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்தது மாதிரி அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ரொம்ப அபிஷியலா சொல்ற மாதிரியே சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ரஜினி சார் ரொம்பவே நல்லா இருக்காரு. இதுக்கு அப்படி ஒரு வதந்தியை பரப்புறீங்க, பதட்டத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்றது புரியல. அவர் எப்போதுமே நலமா நம்ம கூட எப்போதுமே ஆரோக்கியமா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எமோஷனலா அட் தி சேம் டைம் கொஞ்சம் கோபமா அந்த இடத்துல லோகேஷ் கனகராஜ் பேசியிருக்காரு.